அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருப்பதால் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பதிக்கு எத்தனை முறை சென்றிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நன்மை செய்யும் கிரகங்களாக உங்களுக்கு அதிசுப பலன்களை பெற்றிருப்பதால் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் செஞ்சிருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவும். சுப நிகழ்ச்சிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் அளித்துள்ள வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற முடியும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் நல்லபடி நீடிக்கும். திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதம். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் கடைசி வாரத்தில் எதிர்பார்த்த செலவு ஒன்று ஏற்படும். சமாளிப்பதில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் சஞ்சார நிலை அனுகூலமாக உள்ளதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு வாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சனி பகவான் சிறந்த சுப பலன்களை பெற்றிருப்பதால் அலுவலக சூழ்நிலைகள் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சூரியன் சுப பலன் பெற்று திகழ்வதால் அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வமின்மை இம்மாதத்தில் முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் சந்தையின் கடுமையான போட்டிகள் நிலவும். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய விற்பனையோ அல்லது லாபத்தையோ அவை பாதிக்காது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதிய விற்பனை நிலையங்களை நீங்கள் திறப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு அதிகிரகமாக இருக்கார். இவர் சாதகமாக இல்லை. இதனால் இந்த மாதம் ஓரளவோடு நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருமானம் ஒரே சீராக இருக்குது. சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்வதும் புதிய படங்களை எடுக்கலாம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. இருப்பினும் செவ்வாய், சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவருமே உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. 3 கிரகங்களும் அரசியல் துறை அதிகாரம் உண்டு. கட்சியில் ஆதரவு நீட்டிக்கிறது. இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. உங்கள் மனதை பாதிக்கும் வேறு கட்சிக்கு மாறிவிடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இரவு பகலாக மனதை அரித்து கொண்டு இருக்கும். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவ மணிகளுக்கு கல்வி கிரகமாகிய புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அலுவலமற்ற சூழ்நிலைகளை சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனதை செலுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலும் உற்சாகமும் சோமலும் உங்களுக்கு மேலிடும். பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் நீங்கள் இருப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொண்ட வேண்டியது ரொம்பவே நல்லது. கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறதாக சொல்லப்படுது. எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தண்ணீர் பற்றாக்குறை இராது. அரசாங்க சலுகைகள் வகையில் உங்களுக்கு
பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சதா புத்திகள் சாதகமாக இருப்பேன். புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு மாதம் முழுவதுமே குரு பலன் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதம் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கு. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் நங்கையருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் நலன முன்னேற்றத்தை காணலாம். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, முழங்கால் வலி எதுவும் வராமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கிரகங்கள் அளிக்கும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இருக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, தினமும் காலையில் சுந்தரகாண்டம் நீங்கள் படிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அபிராதி அந்தாதி சொல்லி தருவதும் கைமேல் பலனளிக்கும் 1-2 தெய்வீக சிந்தனைகளை நீங்கள் படிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சுந்தரகாண்டத்திற்கு சர்வ கிரக தோஷம் என்று நிவர்த்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனான அவதரிமாக ஸ்ரீராமரின் துன்பத்தை அனுமன் போக்கியதே இதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுந்தரம் என்றாலே அழகு என்பது பொருள். கண்டேன் என்றால் நீங்கள் அனுமனின் குரலை கேட்டு அந்த வீடியோவை துயரத்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக என்று எழுதி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதே போன்று சுந்தரகாண்டத்தை படிக்கும் அந்த குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். உடனடியாக அனைவரும் அருள்பாலிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பெருமாள் வழிபாட்டின் போது நீங்கள் பெருமாளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படையிட்டு வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுந்தரம் என்றாலே அழகு என்பது பொருள். கண்டேன் என்றால் நீங்கள் அனுமனின் குரலை கேட்டு அந்த வீடியோவை துயரத்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக என்று எழுதி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதே போன்று சுந்தரகாண்டத்தை படிக்கும் அந்த குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். உடனடியாக அனைவரும் அருள்பாலிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இக்கருத்தை கூறியவர்கள் திருப்பான்குன்றம். இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பெருமாள் வழிபாட்டின் போது நீங்கள் பெருமாளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படையிட்டு வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.